வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஜூலை மாதம் முழுதும் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களின் சேவை நல்லா இருந்துச்சு. அதிகமான வரவேற்பு இருந்ததன் காரணமாக இதில் சில ரயில்கள் நீட்டித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருத்தமும் இருக்கிறது. அந்த வருத்தமான செய்தியை நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ மகிழ்ச்சியான செய்தியாக எந்தெந்த ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் சைபர் 6028 அப்படிங்கிற நம்பரில் போத்தனூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கி கொண்டிருந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலானது 7ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் 12 சேவைகள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 06027 அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து போத்தனூர் வரைக்கும் அதே வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில், ஏன்னா இது இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுனால காலையில் கிளம்பி மாலைக்குள்ளாக இரவுக்குள்ளாக மீண்டும் புறப்பட்ட இடத்தை சென்றடையக்கூடிய ரயில். இந்த ரயிலும் 7ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 12 சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் சைபர் 6030 அப்படிங்கிற நம்பரில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இருக்கக்கூடிய ரயில். ஆனால் இந்த முறையும் சிறப்பு ரயிலாகவே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயங்கி கொண்டிருந்த இந்த ரயிலானது நாளை 2ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வரும் இல்லையா, ட்ரெயின் நம்பர் சைபர் 6029 அப்படிங்கிற நம்பரில் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 3ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. நிச்சயமாக இந்த ரயில் நிரந்தர ரயிலாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது. ஏன்னா இது பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதிகளிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் சைபர் 6166 அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரயில். இந்த ரயிலும் நாளை முதல் 2ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் 5 வாரங்கள் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் வரும்ல, ட்ரெயின் நம்பர் சைபர் 6165 அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ட்ரெயினானது ஆப்ரேட் ஆகுது. இது 3ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 திங்கட்கிழமைகளில் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் சைபர் 6018 அப்படிங்கிற நம்பரில் தூத்துக்குடியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ஒரு ட்ரெயினுக்கு ரொம்பவும் வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது. தூத்துக்குடியில் இருந்து மதுரை, திண்டுக்கல், திருச்சி வந்து திருச்சியிலிருந்து இந்த ரயிலானது தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக தாம்பரத்திற்கு செல்கிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 31ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் 5 திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது இயங்குகிறது. உண்மையிலே தூத்துக்குடியிலிருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த பகுதிக்கு வரணும்னா ட்ரெயினே கிடையாது. இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான், அதுவும் சிறப்பு ரயிலாக இயங்கி கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் இறுதியாக சைபர் 6017 அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் புறப்படக்கூடிய ரயில். இந்த ரயில் 4ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 1ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 8 சிறப்பு ரயில்கள், 4 ஜோடி சிறப்பு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம். தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த பட்டியலில் தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூர் வரைக்கும் இயங்கிய அந்த வாராந்திர சிறப்பு ரயில் வரல. ஆக இந்த மாதத்தோடு போடிநாயக்கனூருக்கு தஞ்சாவூர்ல இருந்தோ திருவாரூர்ல இருந்தோ ட்ரெயின் இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தியை நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. உண்மையிலேயே எல்லா ரயில்களுக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்தாங்க, நீட்டிச்சு. அந்த வகையில் போடிநாயக்கனூருக்கு வராதது அந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படிங்கிற முறையில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். எதிர்வரும் நாட்களில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.